லக்ஷ்மி, ஏன் லக்ஷ்மி, என்ன பார்க்க கூடாதுன்னு தான் அந்த ஹோட்டல்ல இருந்து அவசர அவசரமா கிளம்பி வந்தியா? அப்படி நான் என்ன பாவம் பண்ணேன் சொல்லு லக்ஷ்மி. ஏன் முகத்தை கூட பார்க்க உனக்கு பிடிக்கலையா? இல்லங்க, உங்க முகத்தை பாக்குற தகுதி எனக்கு தான் இல்ல. உங்க உண்மையான பாசத்தை தெரிஞ்சுக்காம உங்களை எழுந்து இப்ப அனாதையா நான் தனியா நிக்கிறேன். இந்த நிலைமையில நான் உங்க முகத்தை எப்படிங்க பாப்பேன்? ஏன் லட்சுமி இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? ஆமா, நீ எப்படி இங்க வந்த? இத்தனை நாள் எங்க இருந்த? ஏன் என்கிட்ட வரல? இனிமே என் முகத்தை பார்க்கவே கூடாதுன்னு இருந்தியா? இல்ல நான் உன்னை மறந்துட்டேன்னு நினைச்சியா? நான் இங்கதான் இருக்கேன்னு தெரிஞ்சும் ஏன் என்ன பார்க்க வரல? சொல்லு லட்சுமி. நான் தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். அண்ணாமலை, அண்ணாமலை, நீ? நான் தான் லக்ஷ்மியை இங்க தங்க வச்சேன். லக்ஷ்மி கிட்ட உங்களை பார்க்க கூடாது, உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நான் தான் சொன்னேன். ஏன் அண்ணாமலை? உங்களுக்கு உங்க மேலேயே இருக்கிற கோவத்தை எதுக்கு ஒண்ணுமே தெரியாத அக்கா மேல காட்டுறீங்க? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? எப்பவுமே உங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டு உங்களுக்காக அக்கறைப்படுறத தவிர அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அக்கா குழந்தை மாதிரி உங்களையே சுத்தி சுத்தி வராங்க. நீங்க அவங்க மேல கோவப்படுறதுனால உள்ள அவங்க குழந்தை மாதிரி அழுதுட்டு இருப்பாங்க. இந்த குடும்பத்துல இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் உங்ககிட்ட நான் லக்ஷ்மி பத்தின உண்மைய சொல்லாம இருந்தேன். இப்ப அவங்கள திட்டினதுனால உங்க மேல இருக்கிற குற்ற உணர்ச்சி உங்களை விட்டு போயிடுச்சா? சொல்லுங்க மாமா, அக்கா மேல உங்களுக்கு அப்படி என்ன கோவம்? இல்லம்மா, லட்சுமிய அந்த நிலைமையில பார்த்தது என்னால தாங்கிக்க முடியல. அவ அப்படி கஷ்டப்படுறதுக்கு நானும் தானே காரணம். இது எதுக்குமே நீங்களோ நானோ காரணம் இல்ல. விதி விதிதான் மாமா. சில விஷயத்த நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வாழ்க்கையில எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுல நாம எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. லக்ஷ்மிக்காக இவ்ளோ யோசிக்கிற நீங்க அக்கா மேல கோவப்படுறது நல்லா இல்ல. போங்க, போய் அவங்கள சமாதானப்படுத்துங்க. போங்க மாமா, போங்க. வேலையில் ஏதோ டென்ஷன். அதான் நீ வந்து பேசும்போது நான் வேற நினைப்புல இருந்தேன். அதான் கத்திட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். மாத்திரை சாப்பிட சொன்னேன்ல, இப்பவே நான் போட்டுக்கிறேன்.
என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல. எங்க என்னங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இத்தனை வருஷம் இல்லாம இன்னைக்கு கோவப்பட்டிருக்கீங்க. வேற ஏதோ ஒண்ணு உங்களை அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு. அது கூட புரியாதவளா நான் இருந்தேன்.